இப்ப நீ புள்ளைய பெத்துக்கலன்னு யார் அடிச்சுக்கிட்டா? ஆ? அப்படியே பிறந்தாலும் அது என்ன படிச்சு கலெக்டராக போகுது? உன்ன மாதிரி அதுவும் 10 பாத்திரம் தேய்க்க போகுது. இல்ல தெருவுல பேப்பர் பொறுக்க போகுது. வசந்தரா, வார்த்தைகளை அளந்து பேசு, நாக்க அடக்கி பேசு. நீ பேசுறத நான் மட்டும் கேட்கல, என் வயித்துக்குள்ள இருக்கிற என் வாரிசும் கேக்குது. சிசுவா இருக்கிறப்பவே அதை சீண்டி பார்த்த, அது வெளியில வந்து உன்னோட ஆணவத்தை, அகங்காரத்தை, அதிகாரத்தை, பண திமிர எல்லாம் சின்ன பின்னமாக்கிடும். ஜாக்கிரதை. அடங்குடி. நான் ஏழையா இருக்கலாம், 10 பாத்திரம் தேய்க்கிறவளா இருக்கலாம், ஆனா ஏன் குழந்தைய நான் அப்படி வளர்ப்பேன்னு கனவுல கூட நினைக்காது. ஏன் குழந்தையோட தலையெழுத்தை எழுதுறதுக்கு நீ என்ன கடவுளா? எந்த சொத்தை காப்பாத்த நான் என் வயித்துல வாரிச சுமக்கிறேன் நான் கேக்குறேன். நீ வேணும்னா சொத்தை காப்பாத்துறதுக்கு குழந்தைய பெத்துக்கலாம், ஆனா எனக்கு சொத்தே என் குழந்தை தாண்டி. தாய்ப்பாலை தவிர முட்டைப்பாலுக்கு சிங்கி அடிக்கிற வர்க்கம் தான் நான். அந்த தாய்ப்பாலே இல்லனா கூட என் ரத்தத்தை ஊட்டி அந்த குழந்தைய வளர்ப்பேன். அது தெரியுமா உனக்கு? பெத்தவங்க, சொந்தம், பந்தம், ஒட்டு, உறவு யாருமே இல்லாம நான் தவியா தவிச்சேனே, அந்த வலிக்கு மருந்தாதான் என் வயித்துல நான் சுமக்கிறேன். ஏய், நீ மருந்தா சுமந்தாலும் சரி, மாத்திரையா சுமந்தாலும் சரி, அத நீ சுமக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்றேன்.